அனைவருக்கும் வணக்கம். நாம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அது குறித்து நம்ம எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த செஷனை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம 2022 பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 5C, அதாவது என்ன சொல்றாங்க, எக்ஸ்பிளைன் த இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் இன் டெவலப்பிங் சொசைட்டி. ஒரு டெவலப்பிங் சொசைட்டினா நத்திங் பட் டெவலப்பிங் கண்ட்ரி, ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு வளர்ந்து ஒரு சமுதாயத்தில் ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க்னா என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஒர்க்கில் வந்து பெண்களை வந்து த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க் உமன்ஸ் இன் ஒர்க்கிங் பிளேசஸ், இதுதாங்க ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலமாக எக்ஸ்பிளைன் த இம்ப்ளிகேஷன்ஸ், அதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இம்பாக்ட் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நாம இதை ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ஒரு புது வேர்டாக இருக்குது இல்லையா. So, feminization of work refers to the increasing the participation of work in, அதாவது பெண்களுடைய பங்களிப்பு ஆனது paid and unpaid labor, paid and unpaid labor across developing society. இந்த வளர்ந்துக்கூடிய சொசைட்டியில் பெய்டு ஜாபாக இருக்கலாம், இல்லை வந்து அன்பெய்டு ஜாபாக இருந்தாலும் அதில் உமன்ஸ் உடைய அந்த பார்ட்டிசிபேஷனை எப்படி நாம இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது. இதனால் என்ன ஆகும், எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் கல்ச்சுரலாகவும் நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் அப்படின்றாங்க. இது நீங்கள் உங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எழுதலாம். இப்போ ஏன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரல் டாபிக், இது வந்து நான் சொல்லி தான் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களை கண்ணாலே நீங்கள் பார்க்குற விஷயங்களையே நீங்கள் இதில் எழுதலாம். சரி, பாசிட்டிவ் சைடாக என்னென்னலாம் இருக்குது, ஒரு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஏன்னா அதிகப்படியான ஹியூமன் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஒர்க்குள்ளே வரும்போது எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டு அதிகமாகும். என்ஹான்ஸ் த ஹவுஸ் ஹோல்டு இன்கம், வீட்டுக்கும் வந்து அதிகப்படியான இன்கம் வரும். கான்ட்ரிபியூட் டு நேஷனல் டெவலப்மெண்ட், தேசிய வளர்ச்சிக்கும் அது கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். உமன்ஸ் என்ட்ரி இன்டு டைவர்ஸ் செக்டார்ஸ் சேலஞ்சஸ் ட்ரெடிஷ்னல் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் சப்போர்ட் கிரேட்டர் விசிபிலிட்டி இன் பப்ளிக் ஸ்பியர். அதாவது ஆண்டாண்டு காலமாக பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த ட்ரெடிஷ்னல் பிலீஃபை வந்து அது பிரேக் பண்ணுறதுன்னு வாயிலாக அவங்களுக்கான ஒரு எக்ஸ்போஷர் வந்து சொசைட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிரேட் விசிபிலிட்டி இன் பப்ளிக் ஸ்பியர், அதுதான் ஒரு விஷயம். அண்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு இல்லையா. ஸோ நெகட்டிவ் சைடாக என்னன்னு பார்க்கும்போது பெண்கள் என்னத்தான் இதில் வந்தாலும் லோ பெய்டாக அவங்களுக்கு இருக்கும், குறைவான சம்பளம் இருக்கும், இன்ஃபார்மல் ஒர்க் தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது, இன்செக்யூர் ஜாபாக இருக்கும். இதில் என்னென்ன சொல்லலாம், டொமஸ்டிக் ஒர்க்கை சொல்லலாம், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார்ஸ், இந்த இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு லோ வேஜாக இருக்கும், அன்செக்யூர் ஜாப்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக, திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் அ feminization of poverty where women face wage disparities. feminization of poverty அப்படிங்கிறது ஒரு டேர்ம் வந்து அது வந்து கிரியேட் ஆகுது. feminization of povertyனா என்ன, பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு பாவர்ட்டி இருக்குது. காரணம் என்னென்ன பாவர்ட்டி, லோ வேஜ், இன்செக்யூர் ஜாப்ஸ், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் டபுள் பர்டன்ஸ் ஆஃப் பெய்டு அண்ட் அன்பெய்டு லேபர். கரெக்டாக இல்லையா, வீட்டு வேலையும் செய்கிறாங்க, வெளியே போனதுக்கு பிறகு அது பெய்டு ஜாபாக இருந்தால் அன்பெய்டு ஜாபாக இருந்தால் ஒரு விஷயம் அங்கே அவங்களுக்கு ஒரு டபுள் பர்டனாக வருது இல்லையா. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. கல்ச்சுரலி இட் சேலஞ்சஸ் பேட்ரியார்கல் நார்ம்ஸ் பட் மே ஆல்சோ ப்ரொவோக் பேக்லாஷ் அண்ட் ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன். இப்போ இந்த ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்றது பெண்களுடைய அந்த ஒர்க் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனாலும் அது காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பேட்ரியார்கல் நார்ம்ஸ், ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த பேட்ரியார்கல் நார்ம்ஸ் அது சேலஞ்ச் பண்ணாலும் இருந்த போதிலும் இந்த ஃபெமினிஸ்ட் பாவர்ட்டி அப்படிங்கிற அந்த ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்றது வருதா இல்லையா. நீ தான் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு வந்தாலுமே அவங்க ஆண்களுக்கு நிகரான அந்த சேலரி வந்து கொடுக்கப்படுதா, இல்லை இல்லையா. ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க்கில் என்ன அப்படிங்கிறது விவரிக்கிறோம். அது பிறகு அதோடைய பாசிட்டிவ் சைடு என்னென்னு பார்க்குறோம். என்ன பாசிட்டிவ் சைடு, ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுதால நேஷனல் டெவலப்மெண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் பப்ளிக் ஸ்பியரில் உங்களுக்கு ஒரு கிரேட் விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒன் சைடு. நெகட்டிவ் சைடாக பார்க்கும்போது அது ட்ரெடிஷ்னல் பிலீஃபை வந்து அந்த பேட்ரியார்கல் நார்ம்ஸ் அது வந்து சேலஞ்ச் பண்ணாலுமே பேக்லாஷாக நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது, லோ வேஜும் இன்செக்யூர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து அவங்களுக்கு இன்னொரு பேட்ரியார்கல் அந்த ஃபெமினிஸ்ட் பாவர்ட்டியை அது என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு 10 years பிஃபோர் நான் ஒரு ஷூ கம்பெனியில் ஒரு ஒர்க்கராக வந்து வேலை செஞ்சுருந்தேன். அப்படி ஒர்க்கராக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஹெல்ப்பராக நான் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு
அங்கே ஒரு ஆப்ரேட்டர் வேலை இருக்கும். இப்போ நான் அங்கே போகும்போது நான் வந்து 2015 சொல்கிறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது எனக்கு வந்து 4000 ரூபாய் சம்பளம். அப்போ அந்த 4000 ரூபாய் சம்பளத்தில் அங்கே ஒரு ஆப்ரேட்டர் ஜாப்லாம் இருக்கும் அந்த இடத்துலயே. அந்த வேலையை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா வந்து அந்த பீரியடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 7500 ரூபாய் கொடுப்பாங்க. சரி, நம்ம அந்த வேலையை நம்ம சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 7500 ரூபாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அண்ணா எங்கிட்டலாம் கொஞ்சம் பேசி அந்த வேலையை கற்றுக்கின்னு அப்புறம் அந்த வேலையில் நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்போயே கூட அந்த கம்பெனியில் எனக்கு கொடுக்கல. அங்கேருந்து நாங்கள் வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகணும். ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு அங்கே வந்து 4000 வாங்கிட்டு தானே இந்த வேலையை கற்றுக்கின்னு நான் ஒரு ஆப்ரேட்டராக இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு இங்கே 9000 சம்பளம் கொடுத்தாங்க. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வேலையை கற்றுட்டு நம்ம இங்கே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அப்போ அந்த இதில் 2 லைன் இருக்கும். நான் இந்த லைனில் இந்த ஆப்ரேட்டராக இருப்பேன், இன்னொரு லைனில் அந்த அண்ணா ஆப்ரேட்டராக இருப்பார். அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ஒரு ஆப்ரேட்டராக ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அண்ணன் அந்த பக்கத்து லைனில் இருந்த ஒரு அண்ணன் வந்து லீவு போட்டார், வேலையை விட்டு போயிட்டார். அப்போது அந்த லைனில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ஆப்ரேட்டர் வேலையை செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அந்த பொண்ணு அந்த வேலையை தான் செஞ்சுட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையை விட்டாங்க, நீ அதை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் பார்த்துட்டு. இப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு அதே 4000 ரூபாய் தான். காரணம் என்ன? இப்போ அந்த வேலை உனக்கு தெரிஞ்சாலுமே ஒரு ஒரு உமனாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 4000 தான். ஆனால் ஒரு ஆணாக இருக்கிறதுனால அந்த வேலை கற்றுக்கினதுனால எனக்கு வந்து 9000. ஸோ இங்கே பெண்கள் வந்து அந்த வேலையை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வேலை செஞ்ச பழைய கம்பெனியில் இந்த ஆப்ரேட்டர் வேலையெல்லாம் வந்து லேடிஸ் செய்யவே மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு லேடி வந்து அந்த இடத்துல செய்கிறாங்க, ஒரு பெண் வந்து அங்கே செய்யுது அப்படிங்கிறபோது பரவாயில்லையே, இந்த கம்பெனியில் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த கம்பெனியில் ஆப்ரேட்டர் வேலையை செய்யவே விட மாட்டாங்க, ஆனால் அந்த கம்பெனியில் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலாக வந்து அந்த இடத்துல பெனிஃபிட் வரணுமே தான் தவிர்த்து அது வந்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். சரி, எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதுதாங்க வந்து சொல்லுது. ஸோ இந்த ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ப்ரோக்ரஸ் வந்து சிம்பலைஸ் பண்ணாலும் இன்னுமே இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸை, இந்த டெவலப் சொசைட்டியுடைய ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸை அது இன்னுமே வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது லாஸ்ட் லைன் மட்டும் ஒரு படிக்கிறேன், ஏன்னா அது கீழே போகலை. Thus, while feminization of work symbolizes progress toward gender inclusion, it also exposes the persistent structural inequalities in developing economy. So the gender-based discrimination, it also exposes the persistent. சரி, புரியுதுங்களா? நீங்கள் ஃபோட்டோ இருக்கிறதுனால சில வார்த்தைகள் மறையுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கிறவங்க பார்த்துங்க. ஸோ இதுதாங்க இந்த ஃபெமினைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு அவுட்கம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். இந்த டாப்பிக்கை நீங்கள் புத்தகத்தில் ஒரு வாட்டி படிங்க, அண்ட் இதை கட்டாயம் எழுதி பாருங்கள். இது உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.